வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு. வெல் டக்கர். நம்ம வீடுகளோட சேஃப்டிக்கு நிறைய விஷயங்கள் இப்போ வந்திருக்கு. நம்மள ஆச்சரியத்தோட உச்சிக்கே கொண்டு போற அந்த விஷயங்களை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. வீடை பூட்டிட்டு வெளில போறப்போ வீடு எப்படி இருக்கோ, வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா இல்ல வீட்டுக்கு திருட வந்துருவானோன்னு நம்ம பயந்துட்டு இருக்க தேவையில்லை. அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு, அகஸ்ட் ஸ்மார்ட் லாக். இந்த லாக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டில் இல்லாதப்போ யாராவது வந்தாங்கன்னா யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்ற மெசேஜை நம்ம ஃபோனுக்கு அனுப்பும். அது மட்டும் இல்லை, அவங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அனுப்பும். நம்ம டெம்பரரியா பெர்மிஷன் கொடுத்தா அவங்க வீட்டுக்குள்ள போகலாம், இல்லாட்டி அலாரம் அடிக்கும். இந்த லாக்கை நம்ம ஹோம் டெக்கர்ஸ்ட்ட சொன்னோம்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. நம்ம வீட்டுக்கு யார் வர போறா? கடங்காரன் தான் வருவான். நம்ம வீட்டை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் ஃபேன் ஆஃப் பண்ணமா, லைட் ஆஃப் பண்ணமா, இல்ல ஹீட்டர் ஆஃப் பண்ணமான்னு அந்த குழப்பத்திலே தெரியும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஹோம் டெக்கர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஐ ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு டிவைஸை கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து பிளக்ல சொருவி ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் அதுக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். அந்த ஐ ஸ்விட்ச் வந்து ஒரு ரிமோட்டா மாறிடும். நம்ம வீட்டில் இல்லாதப்போ ஏதாவது டிவைஸ் வந்து ஆன்ல இருந்தா அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை இதை ஆஃப் பண்ணிடும். நமக்கு இது தேவைப்படும். உடனே ஹோம் டெக்கர்ஸ் கூப்பிட்டு வீடு முழுக்க இந்த பிளக்ல மாற்றோம். வெளியூர் போறப்ப யூசுவலா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், வீடை பூட்டிட்டு வந்திருக்கோமே, இருட்டா இருக்குமே, திருடங்க யாராவது உள்ள வந்துட போறாங்கன்னு. அதுக்காக வீட்டில் முழுக்க லைட்டை போட்டும் வர முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் திருடங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு டிவைஸ் வந்திருக்கு, ஒரு ஸ்விட்ச். இந்த ஸ்விட்சை வந்து நம்ம வீட்டில் வைஃபை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மொபைலில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டா போதுங்க. நம்ம வீட்டை விட்டு எவ்வளோ தூரம் வெளியில வந்தாலும் நமக்கு தேவைப்படுறப்ப வீட்டில் இருக்கிற லைட் எல்லாம் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். நமக்கு எப்பயுமே இந்த லைட் ஆஃப் பண்ற பழக்கமே இல்லைங்க. அதுக்கு ஏதாவது டிவைஸ் இருக்கா? வீட்டில் நம்ம குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு நம்ம வெளியில போனாலோ இல்லை நமக்கு பிடிக்காதவங்களை வீட்டில் விட்டுட்டு வந்தாலோ என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்னு நமக்கு ஒரே பதட்டமா இருக்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு, அது மோஷன் கேமரா. அழகா பெயிண்ட் பண்ண வால்ல வால் டெக்கர் மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ள கேமரா இருக்கும். அது வீட்டில் என்ன நடக்குதோ அதை 150 டிகிரியில் நம்ம மொபைல் ஆப் மூலியமா நமக்கு காட்டி கொடுத்துரும். வீட்டில் ஃபயரோ இல்லை நெகட்டிவா ஏதாவது நடந்தாலோ நமக்கு அலாரம் அடிச்சிரும். நம்ம வீட்டில் வைக்கிற ஸ்நாக்ஸ்லாம் காணா போகுது, இதை ஃபிக்ஸ் பண்ணணும். நைட்டில் நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் ஏதாவது சத்தம் கேட்டால் நமக்கு கேட்காது, நம்மளால எந்திரிக்க முடியாது. இதுக்காக ஹோம் டெக்கர்ஸ்ட ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கு, அதுக்கு பேரு கேனரி. இதை நம்ம வீட்டுக்கு வெளியில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நைட்டில் அன்டைமில் யாராவது உள்ள நுழைஞ்சாங்களோ இல்லை வந்து ஏதாவது சத்தம் கேட்டாலோ நம்ம மொபைலில் கனெக்ட் ஆகிருக்கிற அந்த டிவைஸ் மூலியமா நம்ம மொபைலுக்கு அலாரம் வரும். அதை கேட்டு நம்ம எந்திரிச்சிடலாம். எனக்கெல்லாம் கடப்பாறையை தூக்கி தலையில் போட்டாலே எந்திரிக்க முடியாது. எனி டிவைஸ். வீட்டில் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டிய இடம் டாய்லெட். ஆனால் என்னதான் க்ளீன் பண்ணாலும் அங்கே தண்ணி வேஸ்ட் ஆகிறத தடுக்க முடியல, சுகாதாரத்தை கெட்டு போகிறத தடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ஸ்மார்ட் பாத்ரூமாக ஆக்குறது தான். இதுக்கான விஷயங்கள் நம்ம ஹோம் டெக்கர்கிட்ட இருக்குது, அதை அப்ளை பண்ணாலே போதும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்கள் யாரும் டாய்லெட்டில் இல்லாத நேரத்தில் தண்ணி தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஏர் ஃப்ரெஷ்னரை டைமுக்கு அடிக்கும். டாய்லெட் சிட் அவுட்ல நாத்தம் வந்துச்சுன்னா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணும். உடனே ஹோம் டெக்கருக்கு கால் பண்ணி ஸ்மார்ட் ஆக்குறேன், ஐ மீன் டாய்லெட்டை ஸ்மார்ட் ஆக்குறேன். வீட்டில் லைட்டை நம்ம எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சில நேரத்தில் லைட் வெளிச்சம் அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் கம்மியாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டிவைஸ் வந்துருச்சு. நமக்கு ஏற்ற மாதிரி வெளிச்சத்தை அதிகப்படுத்திக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா படுத்த இடத்துல இருந்தே லைட்டை ஆஃப் பண்ணிடலாம், நிம்மதி. வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற காலிங் பெல் எல்லாம் இப்போ வேற அவதாரம் எடுத்திருக்கு, ஸ்மார்ட் காலிங் பெல் வந்திருக்குங்க. இதை ஹோம் டெக்கர்ஸ்ட்ட சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டா வீட்டுக்கு அடிக்கடி வர்றவங்க, அப்புறம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, பெட் அனிமல்ஸ் இவங்களை எல்லாத்தையும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். அவங்கெல்லாம் வந்தால் சாஃப்டான அலாரம் கொடுக்கும். இதுவே வீட்டுக்கு தெரியாதவங்க யாராவது பதட்டமாக வந்தா இல்லை கேட்டை பிடிச்சி வேகமாக யாராவது ஆட்டுனா அலாரம் பயங்கரமாக அடிக்கும். நமக்கு வர எல்லாமே அலாரம் தான். வீட்டுக்குள்ள இண்டி இடுக்கு சந்து பொந்துலாம் சாவி உட்பட சின்ன சின்ன பொருளை தொலைச்சிட்டு அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள நமக்கு உயிர் போயிடும். இதுக்காக ஒரு டிவைஸ் வந்திருக்கு, ரோபோ மாதிரி இருக்கிற இந்த சின்ன டிவைஸ் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன இடங்கள் இந்து இடுக்கு இதுக்குள்ளெல்லாம் பூந்து காணா போன பொருளை கண்டுபிடிச்சிரும். நான் அடிக்கடி சாவியை தொலைச்சிருவேன், எனக்கு இந்த டிவைஸ் கண்டிப்பா தேவை. வீட்டு குழாய்கள், பைப்புகள், அப்புறம் பாத்ரூம்லாம் தண்ணி லீக் ஆகுறத தடுக்க முடியாது. ஆனா அது சின்னதா இருக்கும்போது நம்ம கவனிக்க மாட்டோம், பெருசா பிரச்சனை ஆகும்போது தான் நம்ம கவனிப்போம். அதை கவனிச்சு அலாரம் கொடுக்கறதுக்காகவே புது டிவைஸ் ஒன்று வந்திருக்கு. அதை வந்து இந்த பைப்பு அப்புறம் தண்ணி குழாய் சம்பந்தப்பட்ட இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஏதாவது லீக்கேஜ் இருந்ததுன்னா நம்ம மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும், நம்மளும் சரி பண்ணிடலாம். வீடுங்கிறது ஒண்ணுதான், ஆனா சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதோட வெப்பநிலை மாறிக்கிட்டே இருக்கும். வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா தந்தூரி அடுப்பு மாதிரி வீடு இருக்கும், அதே குளிர்காலத்தில் ஐஸ் பெட்டி மாதிரி இருக்கும். இதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் வந்திருக்குங்க, அது ஸ்மார்ட் வெண்ட். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா குளிர்காலத்தில் வீட்டுக்குள்ள இருக்கிற சில்னஸை வெளியேற்றும், அதே வெயில் காலத்தில் வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீட்டை வெளியேற்றும். உடனே வாங்கி ஃபிக்ஸ் பண்றோம். கரண்ட் பில்ல பார்த்தாலே இப்பெல்லாம் பிபி எகிருது. இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு புது டிவைஸ் வந்திருக்கு. அந்த டிவைஸை ஹோம் டெக்கர்ஸ் மூலமா நம்ம வீட்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டா எந்த எலக்ட்ரிக்கல் சாதனம் அதிக அளவில் கரண்ட்டை இழுக்குது அப்படின்றத நம்ம காட்டி கொடுத்துரும், நம்ம சரி பண்ணிடலாம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.